ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சினிமுருகன். தெரிஞ்சிருக்கோம் எந்த வீடியோ பற்றின்ட்டு. கூலி தலைவர் டைட்டில்லாம் பயங்கரமாக வச்சுருக்காரு அப்படின்ற எல்லாருமே கேட்கறதுக்கு புரியுதுங்க. கூலி என்ன டைட்டில்? கூலி ஏற்கனவே சரத்குமார் அவர்கள் ஒரு படம் நடிச்சிருக்காரு. சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் கூலின்னு ஒரு திரைப்படமே வந்திருக்கு. சரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்காரு. இவங்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி இந்த டைட்டிலே திரும்ப எடுக்கிறாங்க? தமிழ் சினிமாவில் டைட்டிலுக்கு பஞ்சமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. என்ன காரணம்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு டைட்டில் நம்ம ஒரு படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகி குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அந்த டைட்டிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் ரஜினியோட படங்களில் எத்தனை படத்தோட டைட்டில் வெளியில் வந்திருக்கு உங்களுக்கு தெரியல. ரஜினி கிட்டத்தட்ட இப்போ 170 படம் நடிச்சிருக்காங்க. அந்த 170 படத்தில் எனக்கு தெரிஞ்சு 30-40 படத்தோட டைட்டில் திரும்ப ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. ரஜினி படங்களோட டைட்டில் ரீயூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய நட்சத்திரங்கள். கூலியில் என்ன ஸ்பெஷலு? கூலியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைட்டிலுக்கு வரப்போகுது, டைட்டில் டீசர் வரப்போகுதுன்னு சொல்லும்போதே ரஜினி சங்கிலி மாதிரி ஒன்று கழட்டிட்டு இது பண்ணும்போது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வழக்கமான ஃபார்முலாவை தான் கையாள போகிறாரு அப்படின்னு நம்ம ஏங்கிட்டு இருக்கும்போது என்னென்னா, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது, தலைவருக்கு எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் அந்த மாதிரி மாடல் தான் கொடுப்பேன்ட்டு அங்கேருந்து அப்படியே இந்த கோல்டு டீலரு, இந்த கோல்டு மாஃபியா, இந்த மாதிரி விஷயங்களை இப்போ புதுசாக கையில் எடுத்திருக்காரு. இந்த இதெல்லாம் விட்டுட்டார். இப்போதைக்கு இந்த கேங்ஸ்டரு அடிதடி இதெல்லாம் விட்டுட்டு இந்த கோல்டு மாஃபியா இந்த மாதிரி விஷயங்களை கையாண்டிருக்காரு. ஓகே, இதை புது விதமாக ட்ரை பண்ணுறாரு. சரி, ஓகே. கூலி ரஜினிக்கு எப்படி செட் ஆகும்? இன்ட்ரோ சீன்லாம் பார்த்துருப்போம் நம்ம. இந்த இதுலேயே டீசர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தலைவருடைய லுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அவர் எந்த படத்தில் எப்படி அவர் அதாவது ஒரு ஏஜ்டு கெட்டப் போட்டாலும் சரி, நார்மலாக வந்தாலும் சரி, எப்படி போட்டாலுமே அந்த ஸ்டைலே ஒரு தனி ரகம் தான். கூலியோடைய டைட்டில் ரகசியம் என்ன? எதனால இந்த படத்துக்கு கூலி அப்படின்னு வச்சுருக்காங்க? நாம் விசாரித்த வரைக்கும் சில விஷயங்களை இந்த படத்துக்காக முற்படுறாங்க. இந்த படத்துலையும் ஒரு உளவுத்துறை அதிகாரியாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. அண்டர் கவர் ஆப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனில் ரஜினிகாந்த் அவர்கள் கோல்டு மாஃபியா கும்பலை ஒழிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டுக்காக இவர் பார்க்குற வேலை தான் இந்த கூலி வேலை. இதுக்காக தான் இந்த படத்துக்கு கூலினே டைட்டில் வச்சுருக்காங்க. நாம் விசாரிச்சாச்சு, இதனால தான் இந்த படத்துக்கு டைட்டில் இப்படி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. செயினை காட்டும்போது எல்லாருமே நினச்சிட்டாங்க, ஐயோ இவர் ஜெயில் கைதியாக இருப்பார், அதனால் இவர் கைதி 2ஆக இருக்கும். இல்லை இது ரஜினி பழைய படத்தோடைய ரீமேக்காக இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நல்லாவே பார்த்துருப்பீங்க. இந்த டைட்டில் டீசர்லேருந்தே உங்களுக்கு அருமையான விளக்கத்தை கொடுத்துருப்பாரு திரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஓகே, இதெல்லாம் கூட விட்டுருங்க. பாட்டு பார்த்துருங்க, பின்னணி இசை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இந்த பாட்டு அப்படின்னு ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஒன்றும் இல்லை, இளையராஜா அவர்கள் இதே ரஜினி படத்தில் போட்ட பாட்டு தான், வா வா பக்கம்பான்ற ஒரு பாட்டை தான் இப்போ அனிருத் அவர்கள் மாடுலேஷன் பண்ணி இந்த பாட்டை வேறு மாதிரி மியூசிக் போட்டு இந்த டைட்டில் டீசர்ட்டை வெளியிட்டிருக்காரு. உங்கள் எல்லாமே தெரியும். ஏன் விக்ரம் படம் வரும்போது கூட பழைய படத்தில் இருந்த விக்ரம் பாட்டை தான் அனிருத் அவர்கள் ரீமாடுலேஷன் பண்ணி அதுக்கு உண்டான இசையை போட்டு அப்போது ஒரு டைட்டில் இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஆரம்பிக்கலாமான்னு சொல்லும்போது கமலஹாசன் அவர்கள் வாய்ஸில் விக்ரம் அப்படின்ற வரும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போது அதே மாதிரி ஒரு இளையராஜா சாங்கை கையாண்டு அதே ரஜினி படத்தில் இருந்த ஒரு சாங்கியே எடுத்து கையாண்டு இப்போ இந்த படத்தில் தங்கமகன் படத்தில் ஐ திங்க் இந்த பாட்டு வரும், வா வா பக்கம்பான் பூர்ணிமா பாகராஜ் அவர்கள் இந்த பாட்டை பாடுவாங்க. அந்த படத்தில் ஒரு இளையராஜா சாங்கை எடுத்து இப்போ திரு ரஜினிகாந்த் அவர்கள் படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே கமலுக்கு ஒரு விக்ரம் இளையராஜா மியூசிக்னா ரஜினிகாந்துக்கு அவருடைய படத்துலேருந்தே எடுத்து பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இந்த தமிழ் சினிமா உலகத்தில் இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணணும், இந்த கோடி 1000 கோடி வசூல் பண்ணலாம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் உண்மையே கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், இது ஒரு டைட்டில் டீசர், டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட். இது ஒரு படத்தோடைய ட்ரெய்லரோ இல்லை படத்தோடைய ஒரு ஆடியோ சாங்கோ கிடையாது. இப்போ எங்கள் படத்துக்கு நாங்கள் கூலின்னு டைட்டில் வச்சுருக்கோம், அதுக்கு உண்டான டீசர் இது. ரஜினிகாந்த் பேசுகிற அந்த டைலாக்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். படத்துக்குள்ளே வேறு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கையாண்டிருப்பார். பக்காவாக சொல்லப்போனால் இது ஒரு கோல்டு மாஃபியா கும்பலை ஒழிக்கிற ஒரு உளவுத்துறை அதிகாரி, இல்லை அண்டர் கவர் காப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரி, இந்த படத்தில் அனிருத்தோட பின்னணி இசை எப்படி இருக்குது? விக்ரம் பார்க்கும்போது விக்ரம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருந்தது. இந்த படத்தில் இந்த டைட்டில் டீசருக்கு அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தில் அனிருத்தோட மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைப் கிளப்பாது. நாள்கள் செல்ல பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஹைப்புக்கு போய்ட்டு வருது. ஸோ தர்பார் சாங் வரும்போது அப்படி தான் சொன்னாங்க, பேட்டை சாங் வரும்போது அப்படி தான் சொன்னாங்க, ஹைப் இல்லை பாட்டு இல்லைன்னாங்க. ஆனால் நாட்கள் போக போக
ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு பிஜிஎம். இன்றைக்கி பாருங்கள் பேட்டா சாங்லாம் போட்டு கலக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஜெயிலர் சாங்கத்துக்கு படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் கிட்ட ஆக போகுது, இன்னமும் வந்து ஜெயிலரோட பிஜிஎம் ஜெயிலரோட சாங்ஸை போட்டு கலக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னிலிருந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு பாருங்கள், இந்த பேக்ட்ராப் இந்த பின்னணி இசையே வேறு லெவலுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இதோடைய பவர், அவருடைய பவர் அப்படி தான் இருக்கும். இல்லை இந்த படத்தில் என்ன மற்ற ஸ்டார் கார்ட்ஸ்லாம் யார் யார் இன்னும் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, இது வந்து எல்சியூவில் சேருமா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எல்சியூ கான்செப்டில் உள்ளே வருவாரா அப்படின்லாம் யோசிக்க வைக்குது. இவர் இந்த விஷயங்கள்லாம் காட்டும்போது ஒருவேளை இது வந்து எல்சியூ இருக்குமோ, இந்த படத்தில் கமலஹாசன் இருக்காரா, ஒருவேளை வந்து கார்த்திக் குரல் கொடுப்பாரா, இல்லை ரோலக்ஸ் வருவாரா, இல்லை வந்து லியோ தாஸ் வந்து திரும்ப இந்த படத்தில் வருவாரா, எங்கேயாச்சும் வாய்ஸ் வரும் அப்படின்லாம் நிறைய கேள்விகள் குழப்பங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்தில் கமலஹாசன் அவர்கள் வாய்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வரைக்கும் சொன்னது ரீசன் என்ன, இந்த படத்தை வந்து ஒரு விக்ரம் மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு போயிடறாங்க. எப்படி வந்து ரோலக்ஸ்ன்ற கேரக்டர் வந்து பெரிதாக பேசப்பட்டது, அந்த மாதிரி இந்த படத்தில் கமலஹாசன் அவர்கள் ஒரு சீனோ இல்லை வாய்ஸோ கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேயும் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து வில்லன் அடிக்கிறதாகவும் ஒரு செய்தி கிளப்பிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் கூலி திருப்திப்படுத்திச்சா இல்லையா டைட்டில், கண்டிப்பாக ரஜினிகாந்த் படத்துடைய டைட்டில் அவர் என்ன வச்சாலும் திருப்திப்படுத்துங்க, அதில் சந்தேகமே வேண்டாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் கூட்டணியில் வர்ற டைட்டில் ஒற்றை வார்த்தைன்றதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். நான் அன்றைக்கே சொன்னேன், 2-3 வார்த்தைலாம் கிடையாதுங்க, வெறும் ஒற்றை வார்த்தை. இப்போ அந்த படத்தோடைய டைட்டில் கூலி. இதில் முக்கியமான விஷயம், ஒரு நல்ல விஷயத்தை யோசிச்சு பாருங்களா, ஃபோன் ரிங் ஒன்று அடிக்கும் அந்த டைட்டில் டீசரில். அப்போது தலைவர் வந்து ஒரு பாட்டு போடுறாரு. என்ன பாட்டுன்னு எல்லாருமே தெரியுமா, செண்பகமே செண்பகமேன்னு எங்கள் ஊர் பாட்டுக்காரன் இருக்கிற ஒரு பாட்டை வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் விசில் சத்தத்தோடு பாடிக்கிட்டு இருக்காரு. என்னடா அது ராமராஜன் சாங்லாம் தலைவர் பாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. அது வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு உண்டான சாங். ஏன் நிறைய படத்தில் வந்து சுச்சுவேஷனுக்கு உண்டான சாங் ஒன்று இவங்க சாங்காகவே பாடிடுவாங்க, இல்லை வந்து ஒரு வேறு மாதிரி பேக் ட்ராப்பில் ஒரு பாட்டு ஓடும். நம்ம எல்லாருமே தெரியும், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படத்துலேயே விக்ரம் படத்தில் கூட வந்து அந்த மன்சூலிகான் அவர்கள் படத்தை அசுரன் படத்தில் இருந்து ஒரு பாட்டு வரும், சக்கு சக்கு ஒட்டி கிச்சு அப்படி ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த படத்துலேயே ஒரு சாங்கை கொண்டு வந்திருக்காரு. அது அநேகமாக செண்பகமே செண்பகமே இருந்தாலும் இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜெயிலர் படத்தில் பாட்டு எழுதின சூப்பர் சுப்பு வந்து இந்த படத்துலேயும் வந்து குறிப்பாக 2 பாட்டுக்கிட்ட இந்த படத்தில் அவர் எழுதுறாருங்க. இந்த படத்துலேயும் பாடலாசிரியர் அவர் ஒர்க் பண்ணுறாரு, இது உண்மைதான். எப்படி ஒரு ஹுக்கும் பாட்டு பயங்கர ரீச் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இருக்குது, அது மறுக்கிறதுக்கே இல்லை. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பாட்டு, ஹுக்கும் மாதிரி ஒரு பாட்டு இந்த படத்துலேயும் கண்டிப்பாக இருக்குது. சரி, கூலி வந்து எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, கூலி திரைப்படம் ஜூன் மாதத்துலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த திரைப்படம் வந்து ஒன்று பொங்கல் 2025க்கு ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படியும் இல்லைன்னா ஏப்ரல் 14, 2025 ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒருவேளை வந்து அக்டோபரில் வந்து வேட்டையன் வருது, ஸோ உடனே ஒரு 3 மாதத்துலேயே உடனே இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பொங்கல் 2025, அப்படி இல்லைன்னா ஏப்ரல் 14, 2025 இந்த 2 டேட்டு தான் கன்ஃபார்ம் டேட்டு. கண்டிப்பாக வந்து படத்தோடைய ப்ரொமோஷன் எங்கே போகுதுன்னு பாருங்கள். படம் ஷூட்டிங் முடியத்துக்குள்ளே இந்த படத்தோடைய வசூல் வந்து 1500 கோடி கொண்டு போயிடுவாங்க. அதை நான் சொல்கிறது வந்து பொய் கணக்கு இல்லைங்க, உண்மையான வசூலே வந்து தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எந்த திரைப்படமும் 1000 கோடி வசூலை தொட்டதில்லை. அதிகபட்சமாக தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அதிக வசூல் செய்த படம் 2.0. இந்த படத்தோடைய சாதனையை இது முறியடிக்குமா அப்படின்னு கேட்குறது இன்றைக்கே வந்து நம்ம எந்த வடையும் சொல்லலைங்க. படம் ரிலீஸ் ஆகட்டும், இதே மாதிரி நான் உங்களை சந்தித்து நான் அன்றைக்கி சொல்கிற பாருங்கள் இந்த படம் என்ன அளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டு. கூலி சந்தோஷமாக ரஜினி ரசிகர்களின் கொண்டாட்டம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ஃபேமிலியில் என்ன ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், என்ன ஒரு விழா நடக்குதா இருந்தாலுமே மறக்காமல் வேலூர் ஸ்டோர் வாங்க, அள்ளிட்டு போங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.